இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் அமைதியா இருங்க. வழக்கமா சுந்தரபுரி ஜமீன்காரவங்க எல்லா கடையிலும் அடைக்கப்படுவாங்க. இந்த வருஷமும் போட்டிக்கு 7 ஜமீன்காரங்க வந்திருக்கு. போட்டி ஆரம்பிக்க போகுது. இப்ப வரப்போகுது பொதுப்பு ராமமச்சான் காண. தைரியம் இருக்கிறவங்க புடிங்க. அடைக்கப்பட்டாங்க. சுந்தரபுரி ஜமீன்காரங்க அடைக்கப்பட்டாங்க. அடுத்து வரப்போகுது சோளங்குர்ணி சிங்கக்காரன். இப்ப வரப்போகுது பாரப்பட்டு ஜமீன் யுவராஜோட ராஜகால. அடக்க முடியாம தோற்கிறாங்க சுந்தரபுரி ஜமீன்காரங்க. ராஜகாலை அடக்க வந்து ஒவ்வொருத்தரா குறைஞ்சிட்டு வராங்க. 2 வீரர்கள் அடக்க வர்றாங்க. 2 வீரர்கள். ஐயோ கடைசி அவன் கைவிட்டாரு. இந்த காலை அடக்க யாருமே இல்லையா? இந்த காலை அடக்க யாருமே இல்லையா? ஒருத்தர். அடிமாடுகளே பிடிச்சு பழக்கப்பட்ட சுந்தரபுரி ஜனங்களுக்கு பாலப்பட்டி காளை அடக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். என் ராஜகாளை அடக்கிறதுக்கு உங்க ஊர்ல ஆம்பளையே இல்லையா? ஒரு பையன், ஒரு ஆம்பளை. யுவராஜ், உன் காளையை நான் அடக்கிறேன்.
யுவராஜ், எங்க மண்ணு கூட மானம் இருக்கு, எங்க ஊர் பொண்ணுங்க கூட வீரம் இருக்கு. எங்க ஊர் பொண்ணுங்களோட சேலை கட்டுறது கூட உனக்கு யோகியதை இல்லை. நீ ஞாபகம் வச்சுக்கோ. டேய் ஐயா, 2 அண்டாவுல தண்ணி கொதிக்க வை. தேய்ச்சிக்க என்ன கொண்டா? ஐயா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, என்ன தேய்ச்சி குளிக்க கூடாது. நல்ல விஷயத்துக்கு தான் நானும் கிழமையும். நான் சாஸ்திரத்துக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ தலைமுழுகல. சுந்தரபுரி ஜமீன்ல எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை கழுவிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைவேன். அந்த ராஜகுமாரன் தம் மண்ணுக்கும் மானம் இருக்கு என் மானத்தையே வாங்கிட்டான். சேலைக்கு கூட வீரம் இருக்கு என் வீரத்தையே சோதிச்சுட்டான். அந்த ராஜகுமாரன் மண்ணோட மானத்தை நான் வாங்கி ஆகணும். ராஜமுத்தண்ண, ஏன் அப்படி செஞ்சீங்க? கொலை செய்யற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? இவன் பேத்தி அவனுக்காவது முந்தி விரிச்சிருப்பா. அது வெளியில தெரிஞ்சா சந்தி சிரிச்சிருமேன்னு இவனே அவளை வெட்டி சாச்சிருப்பான். அத பாருங்க, அவன் மூஞ்ச பார்த்தா தெரியல. நிறுத்துங்க. யாருகிட்ட என்ன பேசுறோம் தெரிய வேணா தங்கராசு. அறிவு கிட்ட தரமா ஏது பேசிட்டு தாத்தா, என்ன உங்க தோல்ல போட்டு வளர்த்த பாசம் உண்மைன்னா நடந்த உண்மைய என்னன்னு தைரியமா என்கிட்ட சொல்லுங்க. இவங்க கையில சித்திரவதைப்பட்டு என்ன சாக விட்டுறீங்க தாத்தா. என் மானத்தை காப்பாத்துங்க தாத்தா. எந்த கையில எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தீங்களோ அதே கையால எனக்கு கொன்னுடுங்க தாத்தா, கொன்னுடுங்க. என் மானத்தை காப்பாத்துங்க, என் மானத்தை காப்பாத்துங்க தாத்தா. ஊரோட பேரை காப்பாத்த, இந்த மண்ணோட மானத்தை காப்பாத்த எனக்கு வேற வழியே தெரியல ராஜா. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்களை என் கை தண்டிச்சு தீரும். பொண்ணுங்க மேல சுண்டு விரல் பட்டா கூட இந்த ராஜகுமாரன் விட மாட்டான்.